எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஜனவரி 18ஆம் தேதி பின்லாந்து நாட்டின் ஹெல்சிங்கி விமான நிலையத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் இரு விமானங்கள் மோதிக்கொள்ள இருந்தது கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரு விமான நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் என்றே தெரிய வருகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு விமான நிறுவனம் நார்வேஜியன் ஏர்லைன்ஸ், இரண்டாவது விமான நிறுவனம் டர்கிஷ் ஏர்லைன்ஸ். இரு விமான நிறுவனங்களும் இயக்கிய விமானங்கள் போயிங் 737 ரக விமானங்கள். டர்கிஷ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் 737-900 ரக விமானம் துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து ஹெல்சிங்கி விமான நிலையத்துக்கு இயக்கப்பட்டது. அதன் தடமிலக்கம் TK1769, பதிவு இலக்கம் TCJYH. இந்த விமானம் தான் முதலில் ஹெல்சிங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போது நேரம் மாலை 17:11. ரன்வே இலக்கம் 22L தரையிறங்கியது அந்த விமானம். ரன்வேயில் சரியான இடத்தில் தரையிறங்கிய அந்த விமானம் ரன்வேயின் 75% தொலைவுக்குள் வேகம் குறைக்கப்பட்டு டாக்ஸிவேயை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் போயிங் 737-8 மேக்ஸ் ரக விமானமும் ஹெல்சிங்கி விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராகியது. அந்த விமானம் போலந்து நாட்டின் கிரக்கோவ் விமான நிலையத்திலிருந்து ஹெல்சிங்கி விமான நிலையத்துக்கு இயக்கப்பட்டது. தடமிலக்கம் D8351, பதிவு இலக்கம் EIFYA. அந்த விமானமும் ஹெல்சிங்கி விமான நிலையத்தின் ரன்வே இலக்கம் 22L தரையிறங்க வேண்டும். அது தரையை தொடும் நேரம், அதாவது டச் டவுன் டைம், மாலை 17:15. முதல் விமானத்துக்கும் அந்த விமானத்துக்கும் இடையே டச் டவுன் டைமில் 4 நிமிடங்கள் வித்தியாசம் இருந்தது. ஹெல்சிங்கி விமான நிலையத்தில் இது மிகவும் தாராளம். இரண்டாவது விமானம் தரையை தொடும் நேரத்தில் முதலாவது விமானம் ரன்வேயில் ஓடி முடித்து டாக்ஸிவேயில் திரும்பிவிடும். எனவே இரண்டாவதாக தரையிறங்க வந்த நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் போயிங் 737-8 மேக்ஸ் ரக விமானத்துக்கும் தரையிறங்க அனுமதி கொடுத்தது ஹெல்சிங்கி விமான நிலைய தரை கட்டுப்பாட்டு மையம். அந்த விமானமும் உயரம் குறைக்கப்பட்டு கீழே வந்தது. அப்போது டவரில் இருந்து ரன்வேயை பார்த்து கொண்டிருந்த தரை கட்டுப்பாட்டு அதிகாரி இரு விஷயங்களை கவனித்தார். ஒன்று, நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் உயரம் உரிய அளவில் குறைக்கப்படவில்லை. இதனால் அந்த விமானம் தரையை தொடும்போது ரன்வேயில் பாதி தொலைவை கடந்துவிடும். ஆனால் அதில் சிக்கல் ஏதும் கிடையாது. ஹெல்சிங்கி விமான நிலையத்தில் ரன்வே இலக்கம் 22L போயிங் 737-8 மேக்ஸ் ரக விமானம் பாதி தொலைவை கடந்து தரையை தொட்டாலும் ரன்வே முடிவதற்குள் விமானத்தை நிறுத்திவிடலாம். ஆனால் சிக்கல் எங்கே வந்தது என்றால், அதற்கு முன் தரையிறங்கிய டர்கிஷ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் 737-900 ரக விமானம் ஏதோ காரணத்துக்காக ரன்வேயில் வழமைக்கு மாறாக மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த விமானம் இதே வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தால் இரண்டாவதாக தரையிறங்கும் நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானம் வேகம் குறைப்பதற்கு முன் இந்த விமானத்தின் பின்புறமாக மோதிவிடும். உடனே துரிதமாக செயற்பட்ட ஹெல்சிங்கி தரை கட்டுப்பாட்டு அதிகாரி நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானிய ரேடியோவில் தொடர்பு கொண்டு கோ அரவுண்ட் செய்யுமாறு அறிவுறுத்தினார். கோ அரவுண்ட் என்பது விமானத்தை தரையிறக்காமல் அப்படியே மேலேற்றி ஒரு சுற்றிவிட்டு இரண்டாவது தடவை லேண்டிங் செய்வது. அதற்குள் ரன்வேயில் மெதுவாக நகரும் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானம் ரன்வேயிலிருந்து டாக்ஸிவேயில் திரும்பிவிடும். ஆனால் நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானிகள் ஹெல்சிங்கி தரை கட்டுப்பாட்டு அதிகாரியின் அறிவுறுத்தலை அலட்சியம் செய்துவிட்டு உயரத்தை குறைத்து தரையிறங்க தொடங்கினார்கள். ஹெல்சிங்கி தரை கட்டுப்பாட்டு அதிகாரி நார்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானியை இரண்டாவது தடவையும் ரேடியோவில் தொடர்பு கொண்டு கோ அரவுண்ட் செய்யுமாறு அறிவுறுத்தினார். அதையும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த விமானம் ரன்வேயில் பாதி கடந்த நிலையில் தரையை தொட்டுவிட்டது. இப்போது ஹெல்சிங்கி தரை கட்டுப்பாட்டு அதிகாரி டர்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானிய ரேடியோவில் தொடர்பு கொண்டு அவரது விமானத்துக்கு பின்னால் மற்றொரு விமானம் தரையிறங்கி விட்டதை தெரிவித்தார். உடனே மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த அந்த விமானம் சடுதியாக வேகமெடுத்தது. ரன்வேயிலிருந்து டாக்ஸிவேக்கு திரும்பும் வழமையான கிராஸ் த ஹோல் ஷார்ட் லைன் வரை செல்லாமல் அதற்கு முன்னரே விமானத்தை ரன்வேயிலிருந்து திருப்பி வெளியே கொண்டு போய்விட்டார் அந்த விமானி. இப்படி இரண்டு விமானங்களும் மோதிக்கொள்வது கடைசி வினாடியில் தவிர்க்கப்பட்டாலும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது பின்லாந்து நாட்டின் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ANS அமைப்பு. இரு விமான நிறுவனங்களும் தமது தரப்பு நியாயங்களை எழுத்து மூலம் கொடுக்க 1 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது.